அனைவருக்கும் வணக்கம். ஆஹ் என்னுடைய பெயர் முனைவர் நா. புனிதவதி. நான் திட்ட ஒருங்கிணைப்பாளரா இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் சிறுகமணியில பணிபுரிந்து வருகிறேன். சோ நீங்க பாத்தீங்கன்னா விவசாயிகள் எங்களுடைய வாழும் தெய்வங்கள். சோ விவசாய பெருங்குடி மக்கள் நல்ல விவசாயம் பண்ணி கொடுத்து நல்ல விளைபொருளை விளைவிச்சு கொடுத்தா மட்டும்தான் நாங்க ஆரோக்கியமா நுகர்வோராகிய நாங்க ஆரோக்கியமா வாழ முடியும். சோ அதனாலதான் திருவள்ளுவர் அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடியே உழவர்களோட முக்கியத்துவத்தை உழவு தொழிலோட முக்கியத்துவத்தை எல்லாம் நமக்கு சொல்லியிருக்காரு. சோ உழவர்கள் அனைவரும் உழுதுண்டு வாழ்வார், அவரோட கூற்று பிரகாரம் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற கூற்றுக்கு இணங்க உங்களோட நீங்க விவசாயம் விவசாயிகள் நல்ல பொருளை உற்பத்தி பண்ணி கொடுக்கும்போதுதான் நாங்க ஆரோக்கியமா வாழ முடியும். சோ இந்த ஆரோக்கியமான விவசாயம் பண்றதுக்கு நாங்க வாழ்றதுக்கு நீங்க என்ன பயன்படணும், என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா விவசாயத்துல சமச்சீர் உர பயன்பாடு. இன்னைக்கு நம்மளோட இந்த சமச்சீர் உர பயன்பாடை பத்தி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். சமச்சீர் உர பயன்பாடு, இந்த சமச்சீர் உர பயன்பாடு இப்ப நம்ம கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நம்ம நம்மளோட வயல்ல கடைபிடிக்கணும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்ம பொருளாதாரத்துல ரொம்ப அதிக அளவா மானியத்துக்கு போறதுன்னு பாத்தீங்கன்னா உரத்துல பாத்தீங்கன்னா யூரியாவுக்கு தான் நம்ம அதிக மானியம் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசாங்கமான சரி மாநில அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னா யூரியா பயன்பாட்டை ஃபர்ஸ்ட் நம்ம குறைக்கிறதுக்காக தான் இந்த சமச்சீர் உர பயன்பாடு இப்ப நாங்க எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது எங்களுடைய இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி அட்டாரின்னு சொல்லுவோம். அது தலைமையிடம் ஹைதராபாத்ல இயங்கிட்டு வருது. ஸோ அவங்களோட வழிகாட்டுதலின் படியும் சரி, எங்களுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல வேளாண்மை விரிவாக்க மைய இயக்குனர் இருக்காரு. ஸோ அவரோட இயக்குனர் பிரகாரமும் நாங்க இந்த சமச்சீர் உர பயன்பாட்டை பத்தி இப்ப மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட வயல்ல யூரியா எந்த பயிர் பண்ணாலும் சரி, நீங்க நெல்லுக்கு போனாலும் சரி, கரும்புக்கு போனாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, யூரியா பயன்பாட்டை குறைச்சிக்கணும். யூரியா பயன்பாட்டை குறைச்சிக்கிறது மூலயமா நம்ம அந்நிய செலாவணியை நம்மளோட இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு நம்மளால கூட்ட முடியும். அடுத்தது நம்ம வயல்ல நம்மள இயற்கை வேளாண்மை போடலாம். இல்லை அப்படின்னா அங்கக வேளாண்மை, இந்த மாதிரி அங்கக வேளாண்மை மூலயமா நம்ம போகலாம். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது ரசாயன உரங்களை குறைச்சிக்கணும். யூரியாவை குறைச்சிக்கலாம், சூப்பர் பொட்டாசு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நெல்லெல்லாம் நடவு செய்யறீங்க, அடியுரமா நம்ம டிஏபி போடுவோம். இதுவே டிஏபி நீங்க மேலுரமா போட்டீங்க அப்படின்னா அது மண்ணுல கரையாது. ஏன்னா இந்த மணிச்சத்து உள்ள உரங்கள் டிஏபி, இந்த பாஸ்பரஸ் இதெல்லாமே மண்ணுல கரையாம இருந்துக்கும். ஆனா யூரியா நல்லா கரைஞ்சிரும். அதனாலதான் நம்ம யூரியா மேலுரமா போடுறோம். ஸோ அதனால இந்த உர பயன்பாட்டு அளவை குறைக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருமே உங்களோட வயலை சுத்தி இருக்க மரத்துல இருக்கிற இலத்தலைகளை பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம பர்சனல் உரப்பயிர்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சனப்பை, அதுக்கப்புறம் தக்கப்பூண்டு, கொளிஞ்சி, அவுரி, கிளெரிசிடியா, இந்த மாதிரி வாதநாராயண இலை, வேப்பலை, புங்கல் எல்லாத்தையுமே பர்சனல் உரப்பயிர்களோட அளவை நம்ம கூட்டுறதுனால என்ன பலன் கேட்டீங்கன்னா, நம்ம மண்ணை பலப்படுத்தலாம். மண்ணு வளப்படுத்துறதுனால நம்மளுடைய அதாவது வளர்ந்து வரும் இளைஞர்களுக்கு, அதாவது இளைஞர்கள் தான் நம்ம நாட்டோட முதுகெலும்பு. அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு ஆரோக்கியமான உணவை நம்மளால விவசாய பெருங்குடி மக்களால கொடுக்க முடியும். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது, உங்களோட வயல்ல தக்கப்பூண்டு பாத்தீங்கன்னா எங்களுடைய அன்பில் தர்மலிங்க வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் நவலூர் குட்டப்பட்டுல இயங்கி வருது. எங்களோட வேளாண்மை கல்லூரியிலிருந்து தக்கைப்பூண்டு திருச்சி 1ங்கிற ரகத்தை வெளியிட்டு இருக்கோம். ஸோ அந்த ரகத்தையும் நீங்க பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் ஆடுதுறை தமிழ்நாடு நெல்லாராய்ச்சி நிலையத்திலிருந்து ஆடுதுறை 1 அப்படிங்கிற இது சனப்பை ரகத்தை வெளியிட்டு இருக்காங்க. ஸோ சனப்பை, தக்கப்பூண்டு இதுலலாம் உங்க வயல்ல போட்டு ஒரு பூ பூக்கும், ஒரு 45 நாள் 35 to 45 நாள் பூ பூக்கிற சமயத்துல நீங்க மடக்கி உழுது விட்டுட்டு நீங்க அதுக்கப்புறம் நடவு நட்டு பாருங்க. உங்களோட பயிருக்கு நீங்க யூரியா போடுற செலவு ரொம்ப ரொம்ப குறைச்சிக்கலாம். ஸோ யூரியா போடுற செலவு குறைக்கிறது மட்டும் இல்லாம மண்ணோட வளம் மேம்படுது. மண்ணு வளம் மேம்படுறதுனால இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, முன்னாடி ஒரு காலத்துல 20-25 வருஷத்துக்கு முன்னாடி கேன்சர் அப்படிங்கிற நோயெல்லாம் யாருக்காவது ஒருத்தருக்கு தான் அதாவது நம்ம ஊர்லயே பார்த்தா எங்கேயாவது யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த வியாதி வந்திருக்கும். ஆனா இப்ப காலகட்டத்துல எல்லாத்தையும் காய்ச்சல் வர மாதிரி யாரை பார்த்தாலும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், குடல் புற்றுநோய், இறப்பை
அப்படின்னு புற்றுநோயோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த நம்மளோட இளைஞர்களை வந்து நமக்கு பின்னாடி நம்மளோட சந்ததியை வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா சுகாதாரத்தோட அவங்க வாழணும் அப்படின்னா நம்ம விவசாய பெருங்குடி மக்கள் உங்களோட பங்களிப்பு வந்து இந்த இடத்துல மிக மிக முக்கியத்துவமானது. நீங்கள் வந்து யூரியா அதாவது ரசாயன உரங்களை குறைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி அங்கக வேளாண்மையோ இந்த மாதிரி வந்து பசுந்தாள் உரப்பயிர்களை பயன்படுத்தி உங்களோட நிலத்தை வளப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட சமுதாயத்துக்கு அதாவது உங்களோட உழைப்பு வந்து சமுதாயத்துக்கு பயன்படணும். ஸோ சமுதாயத்துக்கு உங்களோட பொருளை வந்து வாங்கி நம்ம நெல் வந்து விவசாயிகள் உற்பத்தி பண்ணுறீங்க, நம்ம வந்து அரிசி வாங்கி சாப்பிட்றோன்னா இளைஞர்களும் சரி அந்த குடும்பமும் சரி நோயற்ற வாழ்வுறதுக்கு வந்து நீங்கள் நிறைய உதவி புரியுறீங்க. அதனால் கண்டிப்பாக தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன், விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாருமே நீங்கள் பசுந்தாள் உரப்பயிர் அங்கக வேளாண்மை இயற்கை வேளாண்மை சார்ந்து நம்ம இது வந்து முன்னோர் அதாவது ஒரு காலத்தில் என் தாத்தா பூட்டங்காலத்துலலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்ததான். நம்ம வந்து புதுசாலாம் எதுவும் நம்ம பண்ண வேண்டியதில்லை. அவங்க ஏற்கனவே அவங்க என்ன பண்ணுவாங்க, வயலை சுற்றி இருக்கிற மரத்தில் இருக்க இலத்தலையெல்லாம் கொட்டி எடுத்துகிட்டு வந்து மிதித்து வந்து பயிர் பண்ணிகிட்டு இருந்தபோது ஒரு வீட்டில் சமைச்சா 10 வீடு 20 வீடு தள்ளி கூட அந்த வாசனை வந்து நம்ம வந்து வடியில் அவங்க வீட்டில் சமைக்கிற வாசனை வந்தது. இப்போல்லாம் அந்த வாசனையே வர்றதில்லை. அதுக்கு காரணம் நம்ம ரொம்ப ரசாயன உரத்தை வந்து பயன்பாட்டை வந்து அதிகப்படுத்திட்டோம். எல்லாமே வந்து அவசர காலத்தில் இருக்கோம். அதனால் ரெடிமேடாக அப்படி போகாமல் இனி வருங்காலத்தில் வந்து நம்ம சந்ததியினர் வந்து நோயற்ற வாழ்வு வாழணும்னா கண்டிப்பாக விவசாய பெருங்குடி மக்கள் அனைவரும் உங்களுடைய விவசாயத்தில் கண்டிப்பாக பசுந்தாள் உர பயன்பாடை வந்து அதிகப்படுத்தணும். ஸோ ஒரு தடவை நீங்கள் வந்து மடக்கி உழுது நீங்கள் நட்டு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து நீங்களே வந்து தேடி வந்து வாங்கிட்டு போய் நீங்கள் பண்ணுவீங்க. அடுத்தது வந்து நம்ம விதையெல்லாம் வந்து விதை நேர்த்தி பண்ணணும். அதுக்கு உயிர் உரங்களான அசோஸ்பைர்லாம் பாஸ்பேக்டீரியா ரைசோபியம் இந்த மாதிரி வந்து உயிர் உரங்களை பயன்படுத்துங்க. உயிர் உரங்களை பயன்படுத்துறதுனாலையும் நம்மளோட ரசாயன செலவை வந்து குறைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இலத்தலை போடுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இயற்கை விவசாயத்தில் பாரம்பரிய நெல் ரகத்துக்கெலாம் இப்போ மீன் அமில கரைசல், பஞ்சகாவியா, தசகாவியா, ஸோ இந்த மாதிரி விவசாயிகள் வந்து அடிச்சிட்ருக்காங்க இல்லைங்களா, அந்த மெத்தடை வந்து அந்த இயற்கை விவசாயத்தை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அதனால் வந்து இயற்கை விவசாயம் பண்ணி அதனோட வரக்கூடிய விளைபொருள்கள் வந்து நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறதுக்கு நீங்களும் வாழலாம், உங்களை சார்ந்தவங்களையும் வாழ வைக்கலாம். அதனால் கண்டிப்பாக இந்த சமச்சீர் உர பயன்பாட்டில் நம்ம ஆரம்பித்து நீங்கள் விதையிலேருந்து ஆரம்பித்து அறுவடை பண்ணுற வரைக்கும் ரசாயன உரத்தை வந்து குறைச்சிட்டு இயற்கையாக இருக்கக்கூடிய பசுந்தாள் உரப்பயிர்கள் உயிர் உரங்கள் இதனோட பயன்பாடை வந்து அதிகப்படுத்தணும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிறது உங்கள் மேலே வந்து 100% வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணுங்கள். இது சம்மந்தமாக எதுவாவது உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்தால் எங்களுடைய வேளாண் அறிவியல் நிலையத்தை வந்து வேலை நாட்களில் எப்போ வேணாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு சேவை செய்ய நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வாய்ப்புக்கு மிக்க நன்றி.